ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டான ஆம்பூர் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே காஞ்ச மிளகாய் ஒரு 6 ஊற வச்சுருக்கேன். 2 காஷ்மீரி சில்லி அதை நல்லா சுட தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறியும் இருக்குது. இப்போ இதை மிளகாவெல்லாம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி, இந்த தண்ணியை சேர்த்து அரைச்சி நல்லா நைஸான ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துப்போம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி பிரியாணிக்கு நான் சீரக சம்பா அரிசி இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஆம்பூர் பிரியாணிக்கு கண்டிப்பாக சீரக சம்பா அரிசி தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடுவோம். நம்ம மசாலா வதக்கிறதுக்குள்ளே அரிசி ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு பிரியாணி ஆக்கிற பாத்திரத்தை வச்சுருக்கேன். அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய்யெல்லாம் உருகி வந்ததுக்கப்புறமா 2 துண்டு பட்டை, 2 பிரியாணி இலை, 1 அன்னாச்சி பூ, 4 போல கிராம்பு, 4 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகாய் இது உள்ளே சேர்த்துக்கலாம். மிளகாயோட பேஸ்ட்டு அது உள்ளே சேர்த்துப்போம். இது நம்ம காரத்துக்கு எக்ஸ்ட்ரா எந்த பச்சை மிளகாயும் சேர்க்க போகிறதில்ல, மிளகாய் தூளும் சேர்க்க போகிறதில்ல. இது மட்டும்தான் நமக்கு காரத்துக்கு. இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போது 2 மீடியம் சைஸ் தக்காளியை நீலவாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கிட்டு பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்க்குறேன். இந்த தக்காளியும் நல்லா வதக்கி எடுத்துருவோம். பாருங்கள், தக்காளி நல்ல குழைய வதங்கி வந்திருக்கு. எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக இருக்குது பார்க்கவே. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். 3/4 கிலோ அளவுக்கு நான் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் மட்டன் கூட சேர்த்துக்கலாம், வேக வச்சுட்டு சேர்த்துக்கலாம். எலும்பு துண்டோடு இருக்க பீஸாக தான் பார்த்து எடுத்திருக்கேன், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஒரு சின்ன பாக்கெட் அளவுக்கு தயிர் சேர்க்குறேன். இதில் வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. ஆம்பூர் பிரியாணியோட ஸ்பெஷலே இது தான். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துடலாம். கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்துப்போம். இப்போ இதுக்கு எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியும் சேர்க்க வேணாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா மூடி போட்டு வேக வச்சுருவோம். கறிலாம் ஒரு 3/4 அளவுக்கு நல்லா வெந்து வரட்டும். உங்களுக்கு கிரேவி மாதிரி இல்லை, கொஞ்சம் தண்ணி சேர்க்கணுன்னா ஒரு 1/4 டம்ளர் போல் தண்ணி சேர்த்து வேக வச்சுடுங்க. நமக்கு சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு வரும். 10 நிமிஷம் போல் கறிலாம் நல்லா வெந்து வரட்டும். இடையில ஒரு 2 தடவை திறந்து பார்த்து கலந்து கொடுத்துங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். பாருங்கள், சிக்கன்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு 3/4 அளவுக்கு நல்லா வெந்திருக்குது. இப்போ நான் பக்கத்து அடுப்பில் 4 டம்ளர் போல் தண்ணி நான் கொதிக்க வச்சுருக்கேன். அந்த 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம்ல, 4 டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அந்த 4 டம்ளர்லேருந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணியை நிறுத்தி வச்சுருக்கிறேன். நம்ம தயிர் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா குழஞ்சா மாதிரி ஆகிட்டோன்னு நிறுத்தி வச்சுருக்கேன். ஒரே ஒரு சின்ன எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம கொதிக்கிற தண்ணி சேர்த்ததுனால உடனே நம்ம அரிசியை சேர்த்துடலாம். தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு அரிசியை மட்டும் சேர்த்துப்போம். அரிசியை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து கொடுத்துருவோம். உப்பு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. நீங்கள் உப்பு இந்த நேரத்தில் செக் பண்ணிட்டா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருவோம். தண்ணியெலாம் நல்லா வற்றி வரும். இந்த நேரத்தில் நம்ம கலந்து கொடுத்துட்டு தம் போட வேண்டியது தான். இப்போயே நல்லா வாசனையாக இருக்குது. பிரியாணிக்கு எக்ஸ்ட்ரா நான் எந்த கலர் பொடியுமே சேர்க்கலை. நம்ம 2 காஷ்மீரி சில்லி சேர்த்தோம்ல, அது மட்டும்தான் இது கலருக்கு. மேலே கொஞ்சமாக புதினா கொத்தமல்லியை சேர்த்துட்டு
அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு விட்டுருவோம். அப்படியே தம் ஆயிட்டு வர வேண்டியது தான். நல்லா கமகமண்டு நமக்கு ஆம்பூர் பிரியாணி வீட்டிலையே கடைகளில் கிடைக்கிற அதே சுவையில் வீட்டிலையே ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப கலந்து கொடுக்காம அப்படியே லைட்டாக கலந்து கொடுங்க, இல்லாட்டினா அப்படியே உடஞ்சிடும். மணக்க மணக்க ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணி நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சீரக சம்பா அரிசியோட வாசனையே தனி தான். அவ்வளோ ஒரு மணமாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருந்துச்சு. நம்ம ஆம்பூர் பிரியாணி சாப்பிட்ணுன்னா கடைக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இன்றைக்கி எங்கள் வீட்டு ஸ்பெஷல் ஆம்பூர் பிரியாணி, சிக்கன் கிரேவி, தயிர் பச்சடி தான். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ உங்கள் வீட்டில் எல்லாருமே வாரம் வாரம் இந்த பிரியாணி தான் கேட்பாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.